ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் டெக் ப்ரோ. இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரியல்மியோட இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பிரபலமாக பேசப்பட்டது நியூ டிசைன்ஸ். ஸோ அந்த மாடலான ரியல்மி 11 ப்ரோ ப்ளஸ். ஸோ இதோட ஹைலைட்ஸை பற்றி தான் நான் உங்களுக்கு நீங்கள் சொல்ல போகிறேன். ஸோ இது இப்போ லான்ச் ஆக போகுது. ஸோ ஆல்ரெடி ப்ரீ ஆர்டர்ஸ்லாம் ஆல்ரெடி ரன்னிங் இருக்குது. ஸோ இதோட சிறப்பு அம்சங்கள், இதோட வேல்யூ, ஸோ வேல்யூக்கு ஏற்ற மாதிரி உண்மையிலே பர்ஃபார்மன்ஸ் இருக்கா, ஃபியூச்சர்ஸில் இருக்கான்ட்டு நான் உங்களுக்கு இதில் ஒரு தெளிவான சஜஷன்ஸை கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் ஒரு 30 ஒரு 25 மேலே ஒரு மொபைல் பர்ச்சேஸ் பண்ணணும் இந்த வருஷத்தில் இந்த வாங்கணும்னு வச்சிங்கன்னா இந்த மொபைல் உங்களுக்கு நல்லதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ ரியல்மி 11 ப்ரோ ப்ளஸ். ஸோ இந்த மொபைல் ப்ளஸ் 5G ஓகேங்களா. ஸோ இந்த மொபைலில் அப்படி என்னென்ன சிறப்பு அம்சங்க ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்கடா. ஸோ இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே, AMOLED டிஸ்பிளே தான். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கர்வ்டு டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், இந்த மாடலும் கர்வ்டு டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பெசல்ஸ் வந்து மினிமம் வந்து நம்மளுக்கு வந்து கர்வ்டு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இதோட விஷன்ஸ் வந்து கிளாரிட்டியாகவும் சும்மா பக்காவாக இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேக்காகவே TUV ஓகேங்களா, இந்த சர்டிஃபிகேட்டுக்காக கிட்டத்தட்ட 3 சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. ஸோ நம்மளோட ஐ ப்ரொடெக்ஷன்ஸு, கலர் காம்பினேஷன், ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட டிஸ்பிளேக்கு வந்து கண்ணுக்கு எந்த டேரெக்டாக எந்த அஃபெக்டும் வரக்கூடாதுன்ற மாதிரி அவங்க நிறைய சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுருக்காங்களா. ஸோ அதெல்லாம் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இதோட ஸ்பீட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்க்ரீன் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. அதாவது கையிலே வச்சுக்க முடியாத அளவுக்கு இருக்கும் போல் ஓகேங்களா. தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட கேமரா பற்றி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரியல்மி வந்து இவங்க ஹைலைட்டாக வச்சதே ஒரு பக்கம் டிஸ்பிளே சொன்னீங்கன்னா இன்னொரு பக்கம் அவங்க வச்சது கேமரா தான். ஸோ இந்த பின் பக்கத்தில் இருக்கிற கேமரா பார்த்தீங்கன்னா இதோட டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. உண்மையாகவே வேற லெவலில் தான் இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் சில இடத்துல வந்து அங்கங்கே வந்து மோட்டோ, போக்கோ, ஸோ இந்த மாதிரிலாம் லைட்டாக மிக்ஸ் அடித்தாலும் அவங்க வந்து தனியாக ஒரு யூனிக்காக நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். ஸோ ஃப்ரண்ட் கேமரா தூக்கி சென்டரில் வச்சு, ஸோ மற்ற கேமரா கொஞ்சம் சைடில் வச்சு கொஞ்சம் ரிங் வடிவத்தில் செமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ பின் பக்கத்தில் கேமரா பார்த்தோன்னா 200 மெகா பிக்சலுக்கான ஒரு 20 டிஜிட்டல் ஆப்டிக்கல் ஜூம் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது OIS ஒரு ஃபீச்சர்ஸ் தான் ஓகேங்களா. தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைடு. ஸோ லாஸ்ட்டாக வந்து 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ. ஸோ திருப்பி அதே தான் நல்லா வந்துட்டு இருக்கப்போ திருப்பியும் இந்த 2 MB மேக்ரோ வச்சு எதுக்கு அசிங்கப்படுத்துறோம்? அது பண்ணாமல் இருந்துருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 5 hours கொடுக்கலாம். ஸோ அதில் அவங்களுக்கு என்ன கட்டுப்படி இடிச்சதோ தெரியல. அடுத்தது ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா சோனியோட சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன சென்சாருன்ட்டு நானும் நிறைய சர்ச் பண்ணேன், கிடைக்கல. ஒருவேளை லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆன 766 அதுக்கு மேலே தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ 32 மெகா பிக்சலுக்கான ஒரு ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கான வீடியோ கிளாரிட்டி. ஓகே, அதுதான் இப்போ மெயினே. இப்போ ரியல்மி வந்து கேமரா எந்த அளவுக்கு கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு வீடியோ கிளாரிட்டி கொடுக்கணுன்ட்டு நான் இங்கே மெயினாக மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா 4K வந்து 30 fps வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1080p 30 fps வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் பேக்கில் இருக்க கேமரா டியூல் மோடில் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் ஃப்ரண்ட் கேமரா ஆனாவும் பேக் கேமரா ஆனாவும். ஸோ வந்து விளாக் எடுக்க வந்து இந்த ஸ்டைல் வந்து யூஸ் ஆகும். ஸோ இது ஆல்ரெடி ரெனோலலாம் வந்துடுச்சு அந்த பட்ஜெட்டில். ஸோ அதே பட்ஜெட்டில் இது வந்திருக்கு. ஸோ நல்ல விஷயம். ஆனால் வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏன் ஒரு 4K கொடுத்துருக்கலாம், இங்கேயும் 4K கொடுக்கலாம். ஆனால் அவங்க என்ன காரணத்துக்கு அது கொடுக்காம இருந்தாங்க தெரியல. ஓகே, அது அப்புறம் ஒரு விஷயம். ஸோ இதோட பேட்டரி பேக்கப் சொன்னப்பா இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் வந்து ரன் பண்ணுறதுக்கு பேட்டரி ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம். ஸோ அந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்தாங்க. ஆனால் இதை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்பட தேவையில்ல. ஸோ அதே மாதிரி தான் 100 watts வந்து சூப்பர் ஹூக் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. சொல்லும் போது எனக்கே வந்து சருசருன்னு வர மாதிரி இருக்கு. ஏன்னா 100 watts எப்பா, அதாவது 0 to 100 பார்த்தீங்கன்னா வித்தின் 26 minutes கொடுத்துருக்காங்க. அதாவது அக்யூரஸியாக அவங்க சொல்கிறாங்க. ஆனால் வந்து முன்ன பின்ன இருக்கலாம். ஒரு 1/2 hourக்குள்ளே வந்து 0 to 100 வந்து 1/2 hour தான். சாப்பிட்ற டைமில் வந்து கேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஏறிடும். ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதாவது ஓகே, இது பேட்டரி ஏதோ பிற்காலத்தில் வீக் ஆகாமல் இருந்தால் நல்ல விஷயம்தான்.
தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ரேம். ஸோ இது ரேமு கொஞ்சம் ஒரு மேலே இலட்டாக வச்சுருக்காங்க. ஸோ மேலோட்டமாக வச்சுருக்காங்க ஓகேங்களா. ஸோ என்னன்னா 8GB RAM 256 வேரியண்ட் கொடுத்துருக்காங்க, 12GB RAM 256 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் 256 வந்து ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு அந்த ரேம் மட்டும் 8GB RAM 12GB RAM. இதில் வந்து 12GB ரேமுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா டைனமிக் ரேம் கொடுத்துருக்கோம். அதாவது 12+12 நாங்கள் இன்னொரு 12 நாங்கள் எக்ஸ்ட்ராவே கொடுத்துட்டோம். ஸோ அதனால உங்களோட ரேமோட ஸ்பீட் வந்து இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இது 8க்கும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. மேபி கொடுத்துருக்கலாம், ஆனால் 12+12 தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதனால வந்து ரேம் வந்து 12GB சொல்லிக்காதீங்க, அதுக்கும் மேலே 24GB சொல்லிக்கோங்க ஓகேங்களா. அந்த அளவுக்கு இவங்க ஹைலைட் பண்ணி வச்சிருக்காங்களா. தென் அடுத்ததோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஆக மொத்தத்தில் இதெல்லாம் ரன் பண்ணுறதுன்னா மெயினாக வந்து சாஃப்ட்வேர் தேவை, ஹார்ட்வேர் தேவை. ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் என்ன கிடைக்கும், மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7050 வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 6 நானோமீட்டரில் பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ 7050 ஸோ நல்ல ஃப்ளாஷிப் லெவல் தான். ஸோ அதுக்கு வந்து 6 நானோமீட்டர் ஒரு 5 நானோமீட்டர் கொடுத்துருக்கலாம். ஓகே நோ ப்ராப்ளம், இதுவும் நல்லதுதான், நான் இதை குறை சொல்ல மாட்டேன். ஸோ கேமிங்க்கு வந்து நல்லா கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸுக்கு இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து மாலியோட G68 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால கிராஃபிக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து MC4 அப்படின்ட்டு அது ஒரு சாஃப்ட் வந்து இன்க்ளூடிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டுக்கு அப்புறம் கேமர்ஸ்லாம் விளையாடிட்டு எப்படி ரிவ்யூ சொல்லுவாங்க அவங்களே சொல்லிடுவாங்க ஓகேங்களா. தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட ஸ்பெஷல் அப்படின்னு என்னன்னா பேக்கில் வந்து ப்ரீமியம் கேஸ் மாதிரி அவங்க வந்து அதாவது கேஸ் கிடையாது, அந்த பேக்கில் வர அந்த ப்ரொடெக்ஷன்ஸ்லாம் வந்து எல்லாமே வந்து லெதர் ஃபினிஷிங்கில் அவங்க பேக்கில் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஜிப்பு டைப்பு கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் வந்து அது ஜிப்பு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆமாம், இது அந்தளவுக்கு வந்து ரொம்ப 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 பார்த்து செலவு பண்ணியிருக்காங்க போல. இதுக்காக தான் ஒரு வேலை எக்ஸ்ட்ரா ஒரு 5000 ரூபாய் கூட சொல்லியிருக்கலாம் அந்த மாதிரி ரேட்டு கூட. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு லெதர் ஃபினிஷிங் வந்து பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் கேஸ்லாம் போட தேவையில்லை, நாங்களே வந்து கேஸாக வந்து உங்களுக்கு தைச்சு கொடுத்துட்டோம். ஸோ அதனால நீங்கள் அப்படி ஸ்டைலாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கேஸ் போட்டுக்கிறது நம்ம சேஃப்டிக்கு தான். ஏன்னா கேமரா வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ லைட்டாக பல்ஜாய் வெளியே வந்துருக்கு ஓகேங்களா. ஸோ ஓகே, ரியல்மியோட 11 Pro Plus-ஓட ஹைலைட்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இவ்வளோதான் ஓகேங்களா. இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஆண்ட்ராய்டோட லேட்டஸ்டான 13 தான் இவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. ரியல்மி யூஐயும் அதுவும் லேட்டஸ்டான தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால இதோட காம்பினேஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. நியூ ஃபீச்சர்ஸ், ஸோ நல்ல சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் ஓகேங்களா. தென் டோட்டலாகவே இதோட ஃபியூச்சர்ஸ் ஹைலைட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. ஸோ இதோட விலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, 8GB RAM 256 வேரியன்ட். ஸோ இந்த வேரியன்ட் 27,000 ரூபாய்க்கு இவங்க சேல் பண்ணுறாங்க. 27,000 28,000 சம்திங். ஆனால் வந்து 12GB RAM சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து 30,000 சொல்கிறாங்க. அதாவது ஒரு மெயினான விஷயம், ஒரு 30,000 ரூபாய்க்கு ஒரு 200 மெகா பிக்சல் இருக்கு. தென் அடுத்தது பார்த்தா ஒரு கர்வ்டு டிஸ்பிளே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டோட 13ல ரன் ஆகுது. டைமென்சிட்டியோட 750, ஸோ 6 நானோமீட்டரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேக்கில் வந்து ப்ரீமியம் லெதர் வந்து அவங்க ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த வந்து ஒரு 30,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்க ரெடியாக இருக்கீங்களா? ஸோ இல்லை இதை விட நாங்கள் 30,000 ரூபாய்க்கு வேற எதனா யோசிப்போம், ஒரு ஐஃபோன் எஸ்சி யோசிக்கலாம், இல்லை சாம்சங்கில் எதனா யோசிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட சஜஷன் என்னன்னா, ரியல்மி வந்து இப்போ நல்ல பட்ஜெட்லனாலும் நல்லா கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு தான் வராங்க. கேமராவுக்கு இல்லைனாலும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த ரேட்டுக்கு வந்து நான் 30,000 ரூபாய்க்கு ஓகே தான். ஆனால் இதில் 4K வந்து 30 FPS ஓகே. ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து 1080p 30 FPS சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுதான் என்னால் தாங்க முடியல. அது 60 FPS கூட கிடையாது, வரல, வெறும் 30 FPS தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் அப்பப்போ இடிக்குது. அது மட்டும் இல்லாமல் கேமராவில் இந்த 2MP மேக்ரோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓவராக தான் இருக்குது. 30,000 ரூபாய் கொடுத்து வாங்குற மொபைலில் ஒரு மேக்ரோ வந்து ஒரு 5MP கொடுத்துருக்கலாம் அட்லீஸ்ட். அது யூஸ் பண்ணுறதுக்கு தான் அதை டெப்த்தாக கூட மாற்றி வச்சுக்கலாம். ஆனால் இவங்க ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க தான் எனக்கு தெரியல. ஸோ அது எனக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது ஓகேங்களா இந்த வேரியண்ட்டில் பார்க்க சொல்ல. மற்றபடி ஸ்டோரேஜ் நல்லா இருக்குது அண்ட் பேட்டரி நல்லா இருக்குது. ஸோ அதுக்கு கொடுத்த ஃபாஸ்ட் சார்ஜஸ் ஸோ எல்லாமே பிரமாதமாக இருக்குது. ஸோ இதோட தம்பி அதாவது 11 Pro Plusன்னு சொன்ன மாதிரி 11 Proவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து சிலது மட்டும் மைனஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே 200னா இங்கே 108. ஸோ அந்த மாதிரி சில வேரியண்ட்ல இருக்குது. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 22,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது.
மேபி அதோட வீடியோ உங்களுக்கு வேணும்னா, ஃபுல் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இல்லை நான் கம்யூனிட்டி பேஜில் வந்து ஒரு ஓட் மாதிரி ஒன்று போடுறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களோட கருத்தை தெரிவிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதுன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ யாருக்காவது வாங்குற மாதிரி யாராவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இல்லைன்னா நீங்கள் பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி ஆனஸ்டான சில ரிவ்யூஸும் உங்களை தேடி வந்துட்டு இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ லவ் யூ கைஸ், பபாய். வேற ஒரு வீடியோவில் தரமாக வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாதது.